மகாபாரத போர் நிறைவடையுது. போர்ல பாண்டவர்கள் வெற்றி அடைகிறாங்க. அஸ்தினாபுரத்து அரியணையில யுதிஷ்டர் அரசரா உட்கார்றாரு. தன்னோட பிள்ளைகள் அத்தனை பேரையும் போர்ல இழந்த திருதராஷ்டிரரும் காந்தாரியும் காட்டுக்கு போறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. இவங்க இருவரோட சேர்ந்து குந்தி, விதுரர், சஞ்சயா 3 பேருமே காட்டுக்கு வரதா சொல்றாங்க. சஞ்சயா திருதராஷ்டிரரோட ஆலோசகர் மற்றும் தேரோட்டி. பாண்டவர்கள் தடுத்தோம் அதை ஏற்காம திருதராஷ்டிரர், காந்தாரி, குந்தி, சஞ்சயா, விதுரர் 5 பேருமே காட்டுக்கு போறாங்க. காட்டுல ஒரு குருகுலத்துல அடைக்கலமா போய் தங்கி இருக்காங்க. அரண்மனையில இருக்கும் போதே துறவி மாதிரி வாழ்ந்து வந்த விதுரர் இப்ப காட்டுல தன்னோட முழு நேரத்தையும் ஆன்மீகத்திலேயே செலவழிக்கிறாரு. பின்பு ஒரு நாள் அவர் இறந்தும் போறாரு. அதற்கு பிறகு ஒரு நாள் காட்டுல தீ பத்தவே காட்டு தீ மலமலன்னு மொத்த காட்டையும் எரிக்குது. பற்றி எரிந்து வர வாசத்தை வச்சியும் வெப்பம் அதிகரிக்கிறத வச்சு காட்டு தீ உருவாயிருக்குது. வாங்க தப்பிச்சு போலாம் அப்படின்னு திருதராஷ்டிரர், காந்தாரி மற்றும் குந்தி, சஞ்சயா எல்லாரையும் அழைக்கிறாங்க. ஆனா குந்தியும் காந்தாரியும் வர மறுக்கிறாங்க. காட்டு தீல அனைவரும் இறந்து போறாங்க.